வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். சாப்டர் நம்பர் அண்ட் தென் 5 மார்க் வந்து கொஷின் நம்பர் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து சாப்டர் 1 அப்படின்னா கொஷின் நம்பர் 38 ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ல. சாப்டர் 2 கொஷின் நம்பர் 37 அண்ட் 38 இந்த மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். நான் வந்து ரெண்டு கேட்டகரியா வந்து சொல்றேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 12 சாப்டர்ஸ்லயே இம்பார்ட்டன்ட் படிக்கிறவங்க இது எல்லா இம்பார்ட்டன்ட்டும் படிச்சுக்கோங்க. இல்ல நான் இவ்வளோ கொஷின்ஸ் வந்து 5 மார்க்ல எனக்கு படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நான் இந்த ரெட் கலர்ல கொடுத்துருக்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அண்ட் தென் இது கூடயே என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இந்த லெசன்ஸ்ல இன்னும் ஒரு கொஷின் தான் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதையும் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி நல்லா தரவா படிச்சுக்குங்க. நான் வந்து எல்லா லெசன் 5 மார்க்கையும் சூஸ் பண்ணி படிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க தேர்ட் லெசனும் 5th லெசனும் 10th லெசனும் ரொம்ப நல்லாவே படிச்சுக்கோங்க. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த லெசன்ஸ்ல இருக்கக்கூடிய 5 மார்க் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே படிச்சீங்கன்னா நீங்க 3 மார்க்கும் அட்டன் பண்ணிக்க முடியும், 2 மார்க்கும் அட்டன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணி தான் வந்து நான் ரெட் கலர்ல கொடுத்துருக்கிற லெசன்ஸ் எல்லாம். ஸோ அந்த லெசன்ஸை படிக்கும் போது ஃபுல்லாவே படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து 2 மார்க் 3 மார்க்ல கேட்டாலும் அட்டன் பண்ண முடியும். 5 மார்க்லயும் இதுல வந்து கண்டிப்பா வந்து 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால நான் ரெட் கலர்ல கொடுத்துருக்கிற லெசன்ஸை மட்டும் சூஸ் பண்ணி படிக்கிறவங்களா இருந்தா நீங்க அதை வந்து எல்லா கொஸ்டினுமே படிச்சுக்கோங்க. மேக்சிமம் அதுல 3 மார்க்கும் அட்டன் பண்ணிடலாம், 2 மார்க்கும் அட்டன் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஹாஃப் போர்ஷன் ஃபுல்லாவே படிச்சுக்கோங்க. ஹாஃப் போர்ஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மீட்டமும் செகண்ட் மீட்டமும் படிச்சுக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் மீட்டம் பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் மீட்டமுக்கு ஒன்ஸ் படிச்சிருப்பீங்க அண்ட் தென் குவார்டர்லிக்கு ஒன்ஸ் படிச்சிருப்பீங்க. அதனால ஃபர்ஸ்ட் மீட்டம் போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ரிவிஷன் பண்ணின மாதிரி இருந்திருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் மீட்டம் போர்ஷன் இப்ப லாஸ்டா எழுதி முடிச்ச போர்ஷன் தான். ஸோ அதனால உங்களுக்கு அது ரிவிஷன் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி செலக்டிவா படிச்சீங்கன்னா உங்களால டெஃபினட்டா வந்து 80+ வந்து ஷுவரா வந்து எக்கனாமிக்ஸ்ல எடுக்க முடியும். அந்த நம்மளோட வீடியோஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிட் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அவைலபிளா இருக்கு. கவர்மெண்ட் யூனிட் டெஸ்ட் 2, 3 எல்லாமே இருக்கு. அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்சைட் வந்து அதுல இருக்கிறத நீங்க சூஸ் பண்ணி படிக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் இன்சைட் கொஸ்டின் பார்ட் 4 அப்படின்னு சொல்லி ஒன்னு போட்டிருக்கேன். அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர் 2023ல கேட்ட எல்லா இன்சைட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதோட பிடிஎஃப்பும் நம்மளோட டெலிகிராம் பேஜ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ எல்லாரும் நல்லா படிங்க. மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர் இருக்கிற சூஸ் பண்ணி படிக்கும் போது ஃபுல்லாவே படிச்சீங்கன்னா 2 மார்க்கும் அட்டன் பண்ணிக்கலாம், 3 மார்க்கும் அட்டன் பண்ணிக்கலாம். ஈஸியாவே வந்து 70 மார்க் அப்படிங்கறது எடுக்க முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லா படிக்க ஆரம்பிங்க. இன்னைக்கே பிளான் போட்டு 5 மார்க் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா 5 மார்க் படிக்கலையே பாதி 2 மார்க் 3 மார்க் அப்படிங்கிறது கவர் ஆயிரும். ஸோ உங்களுக்கு ரொம்ப பர்டனா இருக்காது. ரெஸ்ட் அப்படிங்கறது எடுக்காம கொஞ்சம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.